இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்கள் பயங்கர வன்மத்தோட விடாமுயற்சி குறித்து ஸ்டோரி வச்சிருக்கிறது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது இன்னைக்கு அஜித் அவர்களோட விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. பயங்கர எக்ஸ்ட்ரானரியான ரிவ்யூஸ் இல்லதான், ஓரளவுக்கு அபோவ் ஆவரேஜான ரிவ்யூஸ் வருது. அண்ட் நானும் படம் பார்த்துட்டேன், அபோவ் ஆவரேஜ் படம் தான். ஸோ இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்கள் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு வன்மத்தோட இந்த 2 ஸ்டோரி வச்சிருக்காரு. அதாவது நீங்க பண்ற நல்ல விஷயம் உங்களுக்கு திரும்ப வரும், ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறத நிறுத்தினா ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்ற மாதிரி விடாமுயற்சி ரிவ்யூஸை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இந்த ஸ்டோரியை வச்சிருக்காரு. ஏன்னா இதுக்கான காரணம் விடாமுயற்சி படம் ஃபர்ஸ்ட் இவர் தான் பண்ண வேண்டியது. ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவரை படத்துல இருந்தெல்லாம் தூக்குனாங்க. ஸோ அதனால படம் நாசமா போகணும்னு சொல்லிட்டு வன்மத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல. பட் இந்த ஸ்டோரி அஜித் அவர்களுக்கு எதிராவோ இல்ல மகிழ் திருமேனி அவர்களுக்கு எதிராவோ வைக்கல. மெயினா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண லைக்காவுக்கு எதிராக தான் வச்சிருக்காரு. ஏன்னா அஜித் அவர்கள் பெருசா கதை கேட்க மாட்டாரு. ஸோ லைக்கா தான் இவர் சொன்ன கதையில சைண்ட் ஆஃப் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவரை நீக்குனாங்க. அண்ட் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கும் போது வருத்தம் இருக்கும் தான். பட் அதுக்காக ஒருத்தவங்க விழும்போதெல்லாம் இந்த மாதிரி வன்மமா ஸ்டோரி வைக்க கூடாது. அதுவும் விடாமுயற்சி அவ்வளவு மோசமான படம்லாம் இல்ல. ஏ சென்டர் ஆடியன்ஸ் ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம். சோ அதுக்கே இந்த மாதிரி வன்மத்தோட ஸ்டோரி வச்சிருக்காரு. அண்ட் சோஷியல் மீடியால விக்னேஷ் சிவன் அவர்களை இதுக்காகவே பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கரெக்டா இன்னைக்கு இந்த ஸ்டோரி வைக்கிறது கோ இன்சிடென்ஸ் இல்ல. அண்ட் ஆல்ரெடி லைக்கா மிகப்பெரிய ஒரு பினான்சியல் லாஸ்ல தான் இருக்காங்க. அண்ட் இந்தியன் டூ லால்ஸ் எல்லாம் பிளாப் ஆகும்போது கூட இதை வச்சிருக்கலாம். அப்பவுமே அந்த வன்மம் தப்பு தான். இருந்தாலும் அவரை பெரிய படத்துல இருந்து தூக்கி மார்க்கெட்டை காலி பண்ணிட்டாங்க, அந்த கான்ல வச்சாருன்னு கூட எடுத்திருந்திருக்கலாம். பட் இது ஒரு அஜித் அவர்களோட படம் அப்படின்றது கூட பார்க்காம வச்சிருக்காரு. சோ இப்படி எல்லாம் பண்ணா ஃபியூச்சர்ல கூட இவருக்கு படம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. பட் ஸ்டில் த்ரில்லர் ஜான்ரா பிடிச்சவங்க பார்க்கலாம். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியோ அறுக்கிற மாதிரியோ எல்லாம் சீன்ஸ்லாம் இல்ல. என்ன இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எங்கேஜிங்கா பண்ணிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் ரீசெண்ட் டேஸ்ல விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடி தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. தனுஷ் அவர்களோட அந்த காப்பிரைட் இஷ்யூவா இருக்கட்டும். தென் அதுக்கப்புறம் நார்மல் பீப்புள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேற வைரல் ஆச்சு. சோ இந்த மாதிரி ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல இந்த மாதிரி ஸ்டோரி வச்சு திரும்பவும் அடி வாங்குறாரு. அண்ட் விக்னேஷ் சிவன் அவர்கள் பண்ணியிருக்கிறது சரியா தவறான்னு சொல்லிட்டு இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.